Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter, applications of matrices and determinants. இதில் 5th exerciseல first problem பார்க்கலாம். Solve the following systems of linear equations by Gaussian elimination method. Gaussian elimination method யூஸ் பண்ணி கொடுத்துருக்க linear equationனை solve பண்ணணும். Gaussian elimination மெத்தட்னா என்னன்னா கொடுத்துருக்க கிவன் இக்குவேஷனை வந்து நம்ம வந்து அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து எஸ்எலான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். எஸ்எலான் ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா வந்து இக்குவேஷன் இப்போ ஃபார்ம் பண்ணணும். அந்த இக்குவேஷன்லேருந்து எக்ஸ்ஒய் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 3 equations கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொடுத்துருக்க இக்குவேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிக்கலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா என்ன? ஒவ்வொரு அன்னோன்ஸுக்கும் உள்ள கோஎஃபிஷியண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். -2 3 1 2 -1 3 -1 2 கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸு 2 3 1. இப்போ வந்து இது ஏ மேட்ரிக்ஸு எக்ஸ் மேட்ரிக்ஸு தென் வந்து இது பி மேட்ரிக்ஸ். இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். இனி அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதலாம். அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஏ அண்ட் பி மேட்ரிக்ஸை வந்து சேர்த்து எழுதுறது தான் வந்து அக்மெண்டட் மேட்ரிக்ஸு. ஏ பி மேட்ரிக்ஸை சேர்த்து எழுதணும். இப்போ 2 ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். 3 -1 2. அப்புறம் ஒரு லைன் போட்டுட்டு பி மேட்ரிக்ஸை எழுதிக்கோங்க. 2 3 1. இதுதான் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஏபி மேட்ரிக்ஸை சேர்த்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இனி வந்து இதை ஃபஸ்ட்டு ரோ வந்து பைவட் எலமெண்ட்டை 1 கொண்டு வரணும். அதுக்காக R1 ரோவையும் R2 ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஒன் 2 R2 ரோவா R1 ரோவா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 -2 3 2. அப்புறம் தேர்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பைவட் எலமெண்ட்டுக்கு பிலோ எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 0 கொண்டு வரணும். இங்கே வந்து 2 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ரோலோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணச்சில் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் பண்ணினா 2 - 2 0. அதே மாதிரி இங்கே இந்த தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் 3 இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ரோவையும் 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3 - 3 0 ஆகிரும். ஸோ R2 ரோ gives R2 -2 into R1. அதே மாதிரி R3 ரோக்கு என்ன வரும்? R3 -3 into R1. இனி மேட்ரிக்ஸில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை, அதை அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் ரோக்கு வந்து இனி ஃபஸ்ட்டு ரோவை 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 -2 என்ன ஆகும்? 0. நெக்ஸ்ட் வந்து 2 2s are 4 -2 -4 -6 5 -4. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃபஸ்ட் ரோ 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 3 -3 0 3 2s are 6. இப்போ -1 -6 -7 5. இங்கே என்ன வரும்? -8 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? நமக்கு வந்து என்னது டயகனல் எலிமெண்ட்டுக்கு பிலோ எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0 கொண்டு வரணும். அப்போ இந்த -7 வந்து நமக்கு வந்து என்னது ஆகணும்? 0 ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா செகண்ட் ரோ வந்து என்னது 7 கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 6 into 7. அதே மாதிரி இங்கே தேர்ட் ரோவையும் வந்து என்னது 7 into 6 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே. இதையும் மல்டிப்ளை பண்ண சொல்ல 42 வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 42 -42 0. R3 gives செகண்ட் ரோக்கு வந்து 6 into இந்த தேர்ட் ரோக்கு வந்து 6 into R3 மைனஸ் செகண்ட் ரோக்கு 7 into R2. இப்போ வந்து இனிமேல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதை அப்படியே எழுதிக்கோங்க. 5 -4. தேர்ட் ரோக்கு வந்து நம்ம இனிமேல் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். 0. செகண்ட் ரோவை வந்து 7 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோவை வந்து 6 கொண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ என்ன 0 வருது. இங்கே வந்து -5 வரும். இங்கே -20 வரும்.
ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணியாச்சு. இந்த மேட்ரிக்ஸ் தான் வந்து என்னது, எசலான் ஃபார்மில் உள்ள மேட்ரிக்ஸு. ஓகேங்களா. இனி இதை வந்து நார்மல் மேட்ரிக்ஸ், இதை வந்து அக்மெண்டட் மேட்ரிக்ஸில் இருக்குது. நார்மல் மேட்ரிக்ஸாக எழுதிக்கலாம். 1 2 -1 0 -6 5 0 0 -5. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் இசட். பி மேட்ரிக்ஸு 3 -4 -20. இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டோம். இனி இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம வந்து என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 2y ஃபஸ்ட்டு ரோக்கு மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 3. தென் வந்து செகண்ட் ரோ வந்து XYZ கொண்டு மல்டிப்ளை பண்ணால் -6y ப்ளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு -4. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு -5z இஸ் ஈக்குவல் டு -20. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ மைனஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 20 டிவைடட் பை 5. இந்த 5 ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் கொண்டு வந்திருக்கோம். அப்போ கேன்சல் பண்ணும்போது 4. இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிருக்கு. இனி இந்த இசட் வேல்யூவை வந்து நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், -6y ப்ளஸ் 5 × 4 -4 -6y 5 4 20. அதை வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ -4 -20 -6y இஸ் ஈக்குவல் டு -24. இப்போது மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 6 நமக்கு என்ன கிடைக்கும், 4. இப்போ y இஸ் ஈக்குவல் டு 4 கிடச்சிருக்கு. இனி இந்த y அண்ட் z வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 2yக்கு வந்து 2 × 4 மைனஸ் இசட்டுக்கு 4 இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் ஈக்குவல் டு 3 4 2s are 8 8 ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் கொண்டு போகும்போது -8 -4 ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் வரும்போது +4. இப்போ 3 + 4 7 7 -8 -1. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 கிடச்சிருக்கு. தென் அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 இசட் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ XY Z வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினும் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. XY Z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2 கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. 6 3 8 5 -1 1 2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு 22 27 2. இது ஏ மேட்ரிக்ஸ், இது எக்ஸ் மேட்ரிக்ஸ், தென் இது பி மேட்ரிக்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, இதை வந்து நமக்கு வந்து எசலான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ நமக்கு வந்து இந்த பைவட் எலிமெண்ட்டு 1 ஆகணும். 1 ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், 2 கொண்டு டிவைட் பண்ணிடலாம். இப்போ R1 ரோவை வந்து என்ன பண்ணுறோம், 2 கொண்டு டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 1 2 ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். 2 4 6 3 8 5 -1 1 2. சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு பி மேட்ரிக்ஸு 22 27 2. ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை வந்து 1 கொண்டு வரதுக்காக R1 ரோவை வந்து 2 கொண்டு டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 1 2 3 என்ன வரும் 11. செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை.
அதை அப்படியே எழுதிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் ரோவையும் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இது பைவட் எலிமெண்ட்டுக்கு பிலோ எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0 கொண்டு வரணும். இங்கே வந்து 3 இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோவை 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 - 3 0 ஆகும். R2 ரோ gives R2 minus 3 into R1. அதே மாதிரி R3 ரோவுக்கு என்ன பண்ணலாம், இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து ரெண்டுமே ப்ளஸ் பண்ணச்சில் நமக்கு என்ன ஆகும், -1 + 1 0. அப்போ R3 ரோ ப்ளஸ் R1 ரோ. R1 ரோவில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, அது அப்படியே எழுதிக்கோங்க. ஆமாம், இங்கே வந்து 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ 3 - 3 0, 2 3s are 6, 8 - 6 2, அப்புறம் 3 3s are 9, 5 - 9 -4 -6. நெக்ஸ்ட்டு வந்து என்னது, ரெண்டே ஆட் பண்ணி எழுதிக்கலாம். -1 + 1 0, அப்புறமா 1 + 2 3, 2 + 3 5, 2 + 11 13. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னது, இந்த டயகனல் எலிமெண்ட்டுக்கு பிலோ எலிமெண்ட்ஸு 0 ஆகணும். அப்போ இந்த 3 வந்து 0 ஆகணும். 3 0 ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ கூட நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 இருக்குது, -4 இருக்குது, -6 இருக்குது. 2ஓட மல்டிப்ளிகேஷன்லேயே இருக்குது. ஸோ R2 ரோவை நம்ம வந்து 2 கொண்டு டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதை அப்படியே எழுதிக்கோங்க. 0 2 கொண்டு டிவைட் பண்ணச்சில் 1 -2 -3. தேர்ட் ரோவை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இனிமேல் வந்து நம்ம வந்து R3 ரோவில் இந்த 3ஐ வந்து 0 ஆக்கணும். அப்போ வந்து R2 ரோவை வந்து 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். R3 ரோ gives R3 - 3 into R2. இப்போ ஃபஸ்ட்டு ரோலையும் செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதை அப்படியே எழுதிக்கலாம். 0 1 -2 -3. தேர்ட் ரோவுக்கு வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணி 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். 3 - 3 0, 2 3s are 6 -6. அப்போ 5 -6 வருது. அப்போ 5 - into - +6. அப்போ 5 + 6 11 22. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய என்னது எசலான் ஃபார்ம். இப்போ எசலான் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை இனி நார்மல் மேட்ரிக்ஸாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 2 3 0 1 -2 0 0 11. இனி எக்ஸ் மேட்ரிக்ஸு X Y Z. நெக்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் 11 -3 22. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2y + 3z = 11. இனி செகண்ட் ரோ y x கிடையாது, -2z = -3. இங்கே வந்து xy கிடையாது, 11z = 22. இப்போ வந்து இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இசட் = என்ன வரும், 11 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் போகும்போது அது டிவைடில் மாறும். அப்போ கேன்சல் பண்ணும்போது 2. இசட் = நமக்கு வந்து 2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இசட்டோட வேல்யூ வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட்டு இது தேர்ட் ஈக்குவேஷன்ஸு. இசட் = 4 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், y -2 × 2 = -3. இப்போ y -4 வரும். ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் போகும்போது +4 = என்ன, 1. இப்போ y = 1 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு y = 1, z = 4, z = 2. z = 2. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்,
x plus 2 into 1 plus 3 into 2 is equal to 11. X plus 2, 3 2s are 6, then 11. 6 plus 2 7 8. அப்போ x is equal to 8 equal to ரைட் சைடில் கொண்டு போகலாம். இப்போ 11 minus 8. இப்போ வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3. இப்போது நமக்கு x is equal to 3, y is equal to 1, z is equal to 2 கிடைச்சிருக்கு. x, y, z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.